தினமணி டாக்கீஸில் நாம் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிற படம் வந்து தருணம். தருணம் படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே தேஜாவு படத்தை டைரக்ட் பண்ண அதே அரவிந்த் சீனிவாசன் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபராக வந்து ராஜா பட்டாச்சேரி பண்ணியிருந்தாலும் மியூசிக் டைரக்டர் வந்து துர்பகர் சிவா வந்துட்டு பண்ணியிருக்காரு. மியூசிக் ஸ்கோப் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த படத்தில். மெயினாக படத்தில் நம்ம யாரை எதிர்பார்ப்போம் அப்படின்னா அந்த படத்தோட ஹீரோ தாங்க. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா கிஷன் தாஸ் பண்ணியிருக்காரு. அந்த நீதானடி நீதானடி அப்படிங்கிற அந்த பாடலோட வரி வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து ஹிட்டான சாங்ஸ் அவரோட படத்தில் இருந்து. அதுலேருந்து நிறையா அவருக்கு வந்து பெண்களோட ஃபேன்ஸ் வந்து அதிகமாகவே வந்து இருந்துட்டு இருந்தாங்க. இந்த தருணம் படத்துலையும் அது குறையவே குறையாதுங்க. தருணம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னாலே இங்கே ரொமான்ஸ் கலந்த ஒரு த்ரில்லர் அப்படிதாங்க அந்த படம். சரி, படத்தோட ஓப்பனிங்காக நம்ம போயாச்சு, போய் படத்தையும் நம்ம பார்த்தாச்சு. சரி, என்னதான் சீக்வன்ஸில் ஸ்டார்ட் ஆக போது ரொமான்ஸ்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படத்தில் போய் உட்கார்ந்தோம்னா ஓப்பனிங்லேயே காட்டிட்டாங்க ஒரு போலீஸ் அதிகாரியாகவே காட்டிட்டாங்கங்க. கிஷன் தாஸ் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஹீரோயின் யாருன்னு பார்த்தா ஸ்ருமிதி வெங்கட். சரி, கொஞ்சம் லேட்டாகவே வந்து ஹீரோயினை வந்துட்டு நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தா எல்லா படங்கள்லையும் காட்டுற மாதிரி தாங்க இதுலேயும் வந்து ஸ்பெஷலான ஒன்றும் இல்லை. நார்மலாக தான் படம் வந்து ட்ராவல் ஆகுது. எடுத்த உடனே வந்துட்டு ஒரு ஹீரோவோட ஒரு ஃப்ரெண்டு, அப்புறம் ஹீரோயினோட ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் காமிச்சாங்க. கடைசியில் பார்த்தா இவருக்கு ஒரு எக்ஸ் லவர், அவங்களுக்கு ஒரு எக்ஸ் லவர் அப்படின்னு சொல்லி கதை ட்ராக் மாதிரி போயிட்டுருக்கிறப்ப அந்த ஒரு கல்யாணத்தில் ரெண்டு பேருமே சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகுது. பாலசரவணனோட என்ட்ரி வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய காமெடி ட்ராக்கை வந்துட்டு அழகாக வந்துட்டு இந்த படத்தில் வடிவமைச்சிருந்தாங்க. பாலசரவணன் இந்த படத்தில் ஜாயின்ட் ஆகிறாரு. பாலசரவணன் வந்து ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாகவும், அந்த இடத்துல ஸ்ருமிதி வெங்கட்டுக்கு ராஜையப்பா வந்துன்னு ஃப்ரெண்டாகவும் இந்த கதை வந்துட்டு ரெண்டாக வந்து பிரியுது. ரெண்டாக பிரியும் பொழுது ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி வந்து அந்த இடத்துல வந்துன்னு கிடைக்குது. ராஜையப்பா இவங்களோட பாய் பெஸ்டியா பாய் ஃப்ரெண்டா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்துட்டு நம்ம கேட்டுட்டு இருக்கிற நேரத்தில் வந்து ஒரு லவ் அழகாக ஸ்டார்ட் ஆகி ஸ்ருமிதி வெங்கட்டுக்கும் நம்மளுடைய கிஷன் தாஸுக்கும் அழகாக வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. படத்தோட ஒரு மெயினான தீமே வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து எப்படியெல்லாம் ஏமாற்றி வந்துட்டு ஆபாச படங்களை எடுத்து அதை வந்து வெளியில் வந்து வெளியிடுறது, மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறது, இதுக்கு ஒரு டீம் நெட்வொர்க்கே செயல்பட்டு இருக்காங்கங்கிறதெல்லாம் நம்ம நிறையா செய்திகளை நம்ம பார்த்த விஷயந்தான். அதை டேரக்டர் வந்து இந்த படத்துலேயும் வந்து ரொம்ப வந்து தெளிவாக வந்து எடுத்து காட்டியிருக்காரு. ஆனால் ஆபாசம் இல்லாமல் படத்தை வந்து அழகாக வந்துட்டு டேரக்டர் வந்து எடுத்து கொண்டு போயிட்டுருக்கிறாரு. சரி, என்னடா இது ரொமான்ஸ் படம் தானடா உட்காந்து நம்ம பார்த்துட்ருக்கோம், ரொமான்டிக்காக போயிட்டு இருக்கடா, நல்ல லவ் ஸ்டோரிடா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அங்கே தாங்க ட்விஸ்டே வைக்கிறாங்க, த்ரில்லரை கொண்டு வந்து உள்ளே இறக்குறாருங்க. படம் அப்போ தான் த்ரில்லிங்கே ஸ்டார்ட் ஆகுது. மர்டர் நடக்குது, அதை சுற்றி நடக்கக்கூடியது வெகுளித்தனமாக இருக்குப்பாங்களாடா நம்ம ஹீரோயின் அப்படின்னு யோசிக்கக்கூடிய இடத்துல ராஜையப்பா வந்து ஒரு பெரிய வில்லனாக அந்த இடத்துல வந்து ப்ரொஜெக்ட் ஆகுறாரு. இங்கே தானடா வந்து ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி போகிறதுக்குள்ளே ராஜையப்பாவுடைய அம்மா கேரக்டரில் வந்துட்டு கீதா கைலாசம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நடிப்பில் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா ரொம்ப அழகாக வந்து ராஜையப்பாவுடைய அம்மா கேரக்டர் பொருத்தமாகவே அந்த கேரக்டர் போகுது. இந்த த்ரில்லர் கதையோடு சேர்ந்து அவங்களும் கரெக்டாகவே ட்ராவல் ஆகிட்டே வராங்க. இதெல்லாம் வந்து கதையில் வந்து அங்கங்கே ஒரு இடத்துல வந்துட்டு பின்னி பிணைஞ்சு போயிட்டு இருந்தாலும் கதை வந்து பெருசாக வந்துட்டு ஒரு இடத்த தாண்டி வந்து இந்த படம் வந்து நகலவே இல்லை. ஒரே ஒரு இடத்துக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே தான் இந்த கதை வந்து அழகாக வந்து நகர்த்தி வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. வெளி உலகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப ஒரு கம்மியான இடங்களில் மட்டும்தான் வந்துன்னு காட்டியிருக்காங்க. ஒரு ஃபாரஸ்ட்டில் போய் நடக்கக்கூடிய ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கணும், ஒரு ஆஃபீஸர் ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய கன் ஷாட்ஸ்னாலும் சரி, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இந்த படத்தில் வந்துட்டு அஸ்வின் ஹேமந்த் வந்து நல்லா வந்துட்டு பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து ரொம்ப வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லணும். ரொம்ப அழகாக வந்து பாடல்கள் வந்து அந்த படத்துக்கு தேவை ஒரு 2 பாடல், ஒரு எண்டிங்கில் ஒரு பாடல் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த 3 பாடல்களை வடிவமைச்சது வந்து அழகாகவே வந்துட்டு பண்ணியிருக்காரு. எந்தெந்த இடத்துக்கு அந்த இசை வந்து தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து அதை ட்ராவல் ஆகி கொண்டு போகிற இடம் வந்துன்னு நமக்கு அழகாகவே இருக்குது, இனிமையாகவும் இருக்குது நம்ம கேட்டுக்கிறதுக்கு. இந்த சீக்வன்ஸில் இதெல்லாம் நம்ம ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு லவ் மூடுலேயும் வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு த்ரில்லரான ஜேனலில் போகிற இடத்துலையும் அந்த மியூசிக் வந்து கரெக்டாக வந்துட்டு மேட்ச் ஆகிருக்கு இந்த படத்தில். அரவிந்த் சீனிவாசனுடைய டைரக்ஷனில் அப்படின்னு சொல்லி ரொம்ப மைனூட்டாக அவரை நம்ம படத்தில் சொன்னோம் அப்படின்னா ஒரு சோசியல் மெசேஜ் இந்த படத்தில் ஒரு மையக்கரு கண்டிப்பாக இருக்கணும். அது செக்ஸுவல் அப்யூஸை பேஸ் பண்ண ஒரு விஷயம். எத்தனை பெண்கள் இதனால் இன்றைக்கி வந்துட்டு பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசித்தோம்னா நிறையா பேரால் வெளியில் சொல்ல முடியாது. தான் லவ்வர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய காதலன் தன்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நம்பி போகிற இடங்களில் வந்துட்டு குடிக்க அடிமையாயிட்டோம், ஒரு பப்புக்கு போயிட்டோம், இல்லை அந்த கல்ச்சரை விட்டு நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா வந்து நடக்கக்கூடிய தவறுகளில் வந்து மாட்டிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி மற்றவங்கள வீடியோ எடுக்க விடுறது அப்படிங்கிறது ஒரு மனநிலையில் நம்ம இருக்கும் பொழுது நம்மளை வந்து ஒரு பெண் வந்து தன்னை வந்துட்டு முழுமையாக வந்துன்னு காட்டும் பொழுது அதை வச்சு அவன் மிரட்டுறதும் பிளாக்மெயில் பண்ணுறதுலாம் எல்லா சினிமாவும் தொடர்ந்து காட்டிட்டு தான் இருக்குது. எல்லாத்தையும் இந்த மெசேஜை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லையை மீறிடாதீங்க,
அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த படத்துலையும் அந்த கல்ச்சரையும் தாண்டலை. ஒரு பெண் இப்படி தான் இருக்கணும், நட்புக்காக ஒரு பெண் என்னனாலும் செய்வா, நட்புக்காக வந்துட்டு என்னனாலும் வந்து ஒரு ஆண் செய்வான், ஒரு நல்ல நட்பு வந்துன்னு எப்படி இருக்குங்கிறதையும் வந்துன்னு அழகாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எங்களுடைய காதலை வந்து நாங்கள் வந்துன்னு அழகாக வந்துன்னு சொல்லிட்டு போகிறோங்கிறதுல இடத்துலையும் வந்துன்னு அழகாகவே சொல்லியிருக்காங்க. எந்த தருணத்தில் என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் அந்த படத்தோட சீக்வன்ஸ்லாம் கரெக்டாகவே நடந்துட்டு தான் இருக்குது. த்ரில்லர் அப்படிங்கிறது சீக்வன்ஸை அடுத்தடுத்து நம்ம யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது எந்த இடங்கள்ல அந்த த்ரில்லர் அப்படிங்கிறது வந்து நம்மளே யோசிக்க வைக்கும். என்னடா இது நார்மலாக தானே நடந்துட்டு இருக்கு, ஒரு வெகுளித்தனமாக தானே இந்த கேரக்டர் போயிட்டுருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது அப்படியே தான் போகும். டெக்னிக்கலாக அந்த படத்தை வந்துட்டு அழகாக வந்து கொண்டு வந்து நம்மக்கிட்ட வந்து சேர்த்துருக்காங்க. அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. தருணம் படத்தை பார்க்க போனோம், நல்ல தருணத்தில் பார்த்தோம், அப்படியே நாங்கள் வெளியில் வந்தோம். இந்த சொசைட்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஒரே லைனில் சொல்லணும்னா, எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த ஆணாக இருந்தாலும் சரி, இது போன்ற செக்ஷுவல் அபியூஸ் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு இறுதியான ஒரு தீர்வு நார்மலாக வந்துன்னு ஒரு தண்டனையை கொடுத்து ஒருத்தனை வெளியில் அனுப்பிடக்கூடாது. இதுக்கு ஒரு முழுமையான தண்டனை வந்துட்டு மரணம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துன்னு இதில் எடுத்து சொல்கிறாங்க. ஏன் நடக்குது கொலை, எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதாங்க தீர்வு. ஒரு அதிகாரி நினச்சா எந்த நிலைமையும் நம்மளை மாற்றிக்க முடியும், சட்டத்தை எந்த இடத்துலையும் மீறலாம், எங்கே மீறக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்துன்னு இந்த படத்தில் எடுத்து காட்டியிருக்காங்க. தருணம் சரியான தருணத்தில் வெளிவந்திருக்கு. பொங்கலுக்கு ஒரு சிறந்த படமாக இது அமைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த படத்தில் வந்து ப்ளஸ்ஸாகவே பேசிகிட்டு இருக்கமே, அந்த படத்தில் என்ன நெகட்டிவ் அப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லா படங்கள்லையும் இருக்கக்கூடிய அதே சீக்வன்ஸ், அதே காட்சிகள் அதெல்லாம் வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வேறு வேறு கான்செப்டில் வந்து கொண்டு வந்து சேர்த்துருந்தாலும் இப்படி தான் நடக்கும், இந்த கதை இப்படி தான் போகும், அப்படி தான் ட்ராவல் ஆகுங்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும், செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அப்படி தான் ட்ராவல் ஆகும். ஆனால் படத்தோட கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் வித்தியாசமாக, எல்லா படங்களையும் முடிவில் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் வந்துட்டு அந்த ரோலெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக வந்துட்டு இந்த சோஷியல் மெசேஜஸ் சொல்லியிருக்கலாம். அது மேலோட்டமாக அப்படியே ட்ராவல் ஆகி போன மாதிரியே இருக்குது. அது ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதனால சொசைட்டியில் எவ்வளோ பெரிய வந்துட்டு ப்ராசஸ்லாம் நடந்திருக்கு, இந்த டீமோட நெட்வொர்க் வந்து இவ்வளோ தான் அந்த வேலையை பார்த்துருக்காங்களா, இதை தாண்டி நெட்வொர்க் என்னென்னலாம் செயல்பட்டுருக்காங்க, நம்ம எப்படி வந்து சேஃபாக பாதுகாத்துக்கணுங்கிறத வந்துட்டு மேலோட்டமாக அந்த படத்தோட ஆரம்பத்துலேருந்து எல்லா விஷயமே மேலோட்டமாக சொல்லிட்டு போயிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்துட்டு நமக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி இருந்திருக்கலாம். பார்க்குறவங்களுக்கு இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். மற்ற படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் நம்ம வந்து ரொம்ப வந்து கம்பேரிசன் வச்சு பார்த்தாலும் அங்கங்கே இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோமே, இந்த படத்தில் நம்ம அந்த அந்த கண்டென்ட் நமக்கு இருக்குது, நம்ம இதை பார்த்துருக்கோமே அப்படிங்கிறது நமக்கே வந்துட்டு தோணும். இதெல்லாம் இல்லாமல் அதை டேரக்டராக அந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாகவே வந்து கவனம் செலுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயமே வந்து. இது இனி அவருடைய அடுத்தடுத்த படங்களை அவர் எப்படி பண்ண போகிறாருங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய ஃபிலிமில் தான் பார்க்கலாம். தினமணி டாக்கீஸோட வியூவர்ஸ் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.